டூரிங் சினிமாஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாக வேண்டும். அது என்ன, சொல்லென்றும் மொழியென்றும் பொருளென்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. மடிமீதில் விளையாடும் சேயாக வேண்டும். எல்லாம் எழுதி பாட்டு கேட்டு முடிச்சோன்னு எல்லாம் கவிஞர் எல்லாம் கும்பிடுறாங்க, கவிஞர் எல்லாம் கொண்டாடுறாங்க. கீழ் எழுதின பாட்டா அற்புதம். கவிஞர் இருந்துச்சு போகும்போது இப்படி வேட்டி ஒரு கையில் பிடிச்சுக்குவாரு, கேட்டா உங்க கையில் பிடிச்சி சொன்னார், இது வேற ஒரு சிச்சுவேஷனுக்கு எழுதின பாட்டியா? வேற ஒரு சிச்சுவேஷனுக்கா? இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு எழுதலையா? இந்த சிச்சுவேஷனுக்கும் பொறுத்து இல்லையா, நான் வேற ஒரு சிச்சுவேஷனுக்கு எழுதுனீங்க அப்படின்னு. என்ன சிச்சுவேஷன்னு கேட்போம்ல, என்ன சிச்சுவேஷன்னு அப்படின்னு. வேற ஒரு படம், ஏன் அந்த படம் வரல, அந்த பாட்டு மனசுலயே இருந்துச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா. என்ன படம்னு? வாய் பேச முடியாத ஒரு ஊமை பெண் குழந்தை தன் தாயிடத்தில் பாடுவதாக பின்னணியில் அமைந்த ஒரு பாடலை எனக்கு எழுதி தர வேண்டும் என்று கேட்டார்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று ஒரு ஊமை பாடுவதாக எழுதி பாட்டார். எல்லாம் அப்படியே மலைச்சு போய் உட்கார்ந்து இருந்தாங்க. கம்போஸ் பண்ணுங்கடா அப்படின்ட்டு போயிட்டார். அதை விட சொன்னாரு, பிளைட்ல போயிருக்காங்க, அந்த டாய்லெட்னு போட்டிருக்கிறதுல 5 எழுத்து கீழே விழுந்துருச்சு. ஆமா, டாய்லெட்ல. விஸ்வநாதன் கேட்டான், இதே எப்படி நான் வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னு விஸ்வநாதன் கேட்டார்னு கவிஞர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், அவனுக்கு இசையை தவிர வேற ஒன்றும் தெரியாது விச்சுவுக்கு அப்படின்னு. மரணப்படுக்கையில் கூட விஸ்வநாதனை தேடி இருக்கிறார் கவியரசர். அங்கேயும் போய் அந்த ஆள் ஒன்னதான் தேடுறான், நீ போயா கிளம்பி அப்படின்னு தகவல் சொல்லி இங்கிருந்து அவர் புறப்பட்டு போவதற்கு முன்பாகவே அவர் நம்மை விட்டு நீங்கி போனார். நண்பர்களே, அவர் நீங்கி போனார் என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது. அவர் அந்நிய மண்ணில் இறந்து போனார். எனக்கு தெரியாது, ஆனால் நெருங்கிய நண்பர்கள் சொன்னார்கள். அவர் வெளிநாட்டு பயணம் போவதற்கு முன்பு தன் நெருங்கிய நண்பரிடத்தில் சொன்னாராம், நான் முதல் முறை வெளிநாடு போயிருந்தேன், அண்ணா காலமானார். 2வது முறை வெளிநாடு போனேன், பெருந்தலைவர் காமராஜர் காலமானார். 3வது முறை வெளிநாடு போனேன், பெரியார் காலமானார். நான் ஒவ்வொரு முறை வெளிநாடு போகிற போதும் யாரோ ஒருவர் இறந்து போகிறார்கள். இந்த முறை யாரோ நானோ என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, 3ஆம் முறை திரைப்படத்திற்கான கண்ணே கலைமானே பாடலை எழுதி முடித்து விட்டு வெளியே வந்து கண்ணப்பிள்ளம் சொல்லியிருக்கிறார், தமிழ் சினிமாவின் கடைசி பாடலை எழுதிவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் முதலே சொன்னேன், கருணாக்கு பொய்க்கும் கவினாக்கு பொய்க்கா. அது அப்படியே தான் நடந்தது. ஆனால் அவருடைய உடலை அங்கிருந்து சுமந்து கொண்டு வந்தார்கள். நானெல்லாம் அப்போ ராமநாதபுரத்தில் இருந்தேன். இறுதி சடங்கில் வந்து கவிஞருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஏழைகளுக்கு அது வாய்க்காது தானே, பொருளாதார வசதி இல்லை, எனவே வந்து அஞ்சலி செலுத்த முடியவில்லை. ஆனால் அஞ்சலி கூட்டம் நடத்தினோம். அவர் இறந்து சில நாட்களுக்கு பிறகுதானே உடல் இங்கு வந்தது. இப்படி வந்தபோது அஞ்சலி கூட்டம் நடத்தினோம். அந்த அஞ்சலி கூட்டத்தில் உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோ ஒரு வார்த்தை இல்லை, நான் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை, என் தங்கமே உனது மேனி தொட்டு சுமந்து நான் செல்ல எனக்கொரு பந்தம் இல்லை, எவருக்கோ இறைவன் தந்தான், அந்த 4 பேருக்கு நன்றி. படம் இடம்பெற்ற படம் சங்கீதம். பாடல் காட்சியில் கதாநாயகன் ஒரு குற்ற வழக்கில் நிரபராதியான கதாநாயகன் குற்றவாளியாக சித்தரிக்கப்படுகிறான். அவனை கைது செய்வதற்கு போலீஸ் வருகிறது. அவன் தலைமறைவாக இருந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். தான் காட்சி. போலீஸ் ஒருபுறம் தேடிக்கொண்டிருக்கிறது. அவன் தலைமறைவாக இருக்கிறான். தந்தை இறந்து போகிறார். இறந்து போன தந்தையின் இறுதி சடங்குக்கு மகன் எப்படி வருவான் என்று நம்பி மயானத்தில் போலீஸ் காத்திருக்கிறது. வந்தால் கைது செய்யப்படுவோம், தான் நிரபராதி என்று நிரூபிக்கும் வாய்ப்பை இழந்து விடுவோம். எனவே தலைமறைவாக இருப்பது என்று
கதாநாயகன் முடிவு செய்கிறான். ரயில் ஏறி மாறு வேடத்தில் புறப்பட்டு போகிறவன் ரயிலில் பாடுவதாக அமைந்த பாடல் காட்சி. உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்ல ஓர் வார்த்தை இல்லை, நான் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை, என் தங்கமே உன் மேனி சுமந்து செல்ல எனக்கொரு பந்தம் இல்லை, எவருக்கோ இறைவன் தந்தான் அந்த 4 பேருக்கு நன்றி. அப்படித்தான் எங்கோ இழந்த கவிஞரின் உடலை யாரோ 4 பேர் சுமந்து வந்தார்கள். அந்த 4 பேருக்கு நன்றி என்று நாங்கள் பாடினோம். இந்த இறுதி அஞ்சலி கூட்டத்தில் அந்த பாடலின் கடைசி 4 வரிகள் கண்ணதாசன் கற்றுக் கொடுக்கும் அற்புதம். இன்பத்திலே துணை இருந்தால், வழக்கமாக உங்களுக்கு தெரியும், ஒரு இறுதி சடங்கு, ஒரு இருவுருவத்தில் போகிற போது எல்லாம் மௌனமாக போகிறோம். ஏன் மௌனமாக போவோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஏன் மௌனமாக போவோம் என்று நான் சிந்தித்ததில்லை, யோசித்ததில்லை, அதற்கான சிந்தித்ததே இல்லை. ஏன் துக்கமாக இருக்கு, என்னத்துக்கு போய் ஆர்ப்பாட்டமாக எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் மௌனமாக இருக்கிறோம் என்ற கேள்விக்கு விடை கொடுத்தது கண்ணதாசன். இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. கண்ணதாசன். ஆமாம், இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி, வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். இனி ஏதேனும் ஒரு இறுதி ஊர்வலத்தில் மௌனமாக போக நேர்ந்தால் என்னோடு கண்ணதாசன் நடந்து வருவார். நான் பங்கேற்ற எல்லா இறுதி ஊர்வலங்களிலும் என் மௌனத்தை, அர்த்தத்தை, பொருளை எனக்கு கற்றுக் கொடுத்தது கண்ணதாசன். நான் என்னமோ சும்மா வீட்டில் சும்மா சத்தம் போடாமல் பேசாமல் இருக்கும் என்று நினைத்தேன். இல்லை, வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்லும் தருணம் என்று கற்றுக் கொடுத்தவர் கண்ணதாசன். எல்லாருக்கும் பாடியவர் கண்ணதாசன். டூரிங் சினிமாஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.